கேஎம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஸ்கர்ட் ஆல்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போது நான் மார்க் பண்ணி வச்சு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படுதோ அந்த ஹைட்டுக்கு கீழே விட்டு மேலேயே பட்டி பீஸுக்கு அடுத்தாப்பில் உள்ள இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட்டி பீஸை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கீழே வெட்டினதுனால நமக்கு அந்த இடம் ஃபினிஷிங்காக இருக்கும். அதை நம்ம லைட்டாக பிரித்து விட்டு ஓப்பன் விட்டுக்கிறோம். ஓப்பன் விட்டுட்டு அந்த இடத்த நம்ம உருட்டி அடிச்சுக்கிடணும். ஓப்பன் விட்ட இடத்துக்கு நல்ல பிசுறு தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம உருட்டி அடிச்சுக்கிறோம். இப்போ உருட்டி அடிச்சுட்டு, அதாவது எனக்கு அகலம் 16 இன்ச்சு தேவைப்பட்டுச்சு. இதில் 17 இன்ச்சு இருந்தது. அந்த 1.5 இன்ச்சை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது ஏற்கனவே நம்ம பார்ட்டாக தையல் போட்டிருப்போம். அந்த பாட்டில் ஒரு கால் இன்ச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அந்த 16 இன்ச்சுக்கிட்ட வந்துடும். அப்புறம் ஒரு டைம் அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துட்டு பட்டியோட அளவையும் இதையும் அளவுகள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்றணும். இப்போ பட்டி பீஸை எடுத்துக்கிறோம். பட்டி பீஸை எடுத்துகிட்டு நல்ல பக்கமும் அதாவது பட்டியோட நல்ல பக்கமும் இன்ஸ்கர்ட்டோட நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே நம்மளை பார்த்து அந்த பட்டி பீஸ் இருக்கிற மாதிரியே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டு வரோம். தையல் போட்டுக்கிட்டு வரும்போது அதாவது எண்டு பக்கமும் ஸ்டார்ட் பண்ணுற பக்கமும் கட் அடிச்சுக்கணும். அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதை தையல் எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு கட் அடிச்சுட்டு திரும்ப எடுத்து, அதாவது தையல் போட்ட இடத்துல பிசுறு கீழ் நோக்கி வச்சு விட்டுட்டு படிமான தையல் ஒன்று அமைக்க போட்டு விடணும். ஒரு தையலில் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் 2 தையலாக கூட போட்டு விட்டுக்கலாம். அப்போனா தான் அந்த பிசுறு மேலே எலும்பி வராமல் இருக்கும். இது நம்ம டக் அடிக்கிறத விட இது பார்த்தா கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் சைடு கொஞ்சம் கேப் இருக்கும். அதையும் நம்ம திரும்ப 2.5 இன்ச்சு அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பிடிச்சி அடிச்சிடணும். தேங்க்யூ.